அனைவருக்கும் வணக்கம். மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண் என்கிறார் திருவள்ளுவர். நீல மணி போன்ற நீரடையாகலியும் வெட்டவெளியான நிலப்பரப்பும் உயரமான மலையும் மரநிழல் செறிந்த காடுகளும் கொண்டுள்ளதே அரண் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஒரு காடு வளமாக இருந்தால்தான் அதன் நாடு வளமாக இருக்க முடியும். அத்தகைய காட்டு வளம் நம் சொந்த மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி என் அறிவு கட்டிய ஒரு சில கருத்துக்கள். ஒரு முறை உயிர் கொடுத்தால் தாய், ஒவ்வொரு நொடியும் உயிர் கொடுப்பது நம் காடுகளில் உள்ள மரங்கள். காடுகளின் முக்கியத்துவத்தை நம் மாவட்ட மக்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. காடுகள் நம் மாவட்டத்தின் உயிர் துடிப்புள்ள ஆற்றல் களஞ்சியங்கள். பூமியையும் இயற்கை சமநிலையும் பாதுகாக்கும் கவசமாக திகழ்வது காடுகள். நம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மனிதகுலம், விலங்கினம், பறவையினம், தாவரங்கள் போன்றவற்றின் நல்வாழ்வு நம் மாவட்ட காடுகளின் சமநிலையிலேயே அடங்கியுள்ளது. இக்காடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் சுற்றுச்சூழலை மட்டுமன்றி நம் வாழ்வுக்கு அச்சுறுத்தலாகவும் ஆபத்தாகவும் அமைந்து விடுகிறது. அதிநவீன விஞ்ஞான தொழில்நுட்ப கைத்தொழில் துறை வளர்ச்சியின் காரணத்திற்காக நம் மாவட்ட காடுகளின் சமநிலையை நாம் மறந்து விடுகிறோம். அதனால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. நம் மாவட்ட காடுகளின் அவசியத்தை மறந்ததன் காரணமாக ஒருபுறம் வறட்சி, மறுபுறம் வெள்ள கொடுமை மற்றும் சூறாவளி போன்ற இயற்கை அனர்த்தங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதர்களால் செய்யப்படும் மிகவும் கொடூரமான செயல்களில் ஒன்று காடுகளில் உள்ள மரங்களை வெட்டுவதுதான். இதனால் எதிர்காலத்தில் நம் மாவட்டம் பாலைவன சூழ்நிலை எட்டும் அபாயம் உள்ளது. இது எவ்வளவு கொடூரமான விஷயம் என்பதை நம் மாவட்ட மக்கள் உணராமல் போனது ஏன்? ஆகவே ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு செல்வதுதான் நமக்கு பின்வரும் சந்ததிக்கு நாம் செய்யும் கைமாறு ஆகும். நம் கன்னியாகுமரி மாவட்ட காடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதன் வளத்தை காப்போம். காடுகளை காப்போம், மனிதகுலம் வாழ. நன்றி.